الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பாக்கியம் நிறைந்த நல்லுமத்துமார்களே, உண்மையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கெட்ட விஷயங்களை பிறருக்கு ஏற்றி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களில் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம ரமலான், யார் ஒருவர் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ, ஈமானன் வ இஹ்திஸாபன், நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து யார் ஒருவர் நோன்பு நோக்கிறாரோ, ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவர் முன்பின் பாவங்கள் எல்லாம், அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. வமன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன், யார் ஒருவர் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ, ரமலான் மாதத்துல நின்று வணங்குகிறாரோ, ஈமானன் வ இஹ்திஸாபன், நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தும் யார் நின்று வணங்குகிறாரோ, ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ومن قام ليلة القدر إيمانا واحتسابا, யார் ஒருவர் லைலத்துல் கத்ருடைய இரவில் நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து இரவு லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ, ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நோன்பு வைக்கிறது ரமலான்ல, அதனால முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நின்று வணங்கக்கூடியது, அதனால முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்கினாலும் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. பாவங்கள் என்றால் எந்த பாவங்கள் மன்னிக்கப்படும்? ஒரு மனிதன் ஜினா செய்தான், ஒரு மனிதன் திருடினான், ஒரு மனிதனுக்கு மோசடி செய்தான், இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா? அல்லது சின்ன சின்ன தவறுகள், சிறு சிறு தவறுகள் இருக்கிறது, அது மன்னிக்கப்படுமா அப்படின்னா, பெரும் பாவங்களுக்கு ஒன்று அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லது அந்த பெரும் பாவங்களுக்குண்டான தண்டனைகள் சொல்லி அல்லாஹ் வைத்திருக்கிறான். பெரும் பாவங்களுக்குண்டான தண்டனை, ஜினா செய்தால் அதுக்குண்டான தண்டனை, திருடினால் அதற்குண்டான தண்டனை, இதெல்லாம் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த தண்டனைகள். அதை நிறைவேற்றாதவரை அதற்கு பாவ மன்னிப்பு கிடையாது. அதை நிறைவேற்றாதவரை அல்லாஹ் அதை இனப்பட முடியாது. அதுக்குண்டான அது பாவங்கள் எல்லாம், இதெல்லாம் சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம சின்ன இன்னொரு ஹதீஸ்ல வருதுல, ஒவ்வொரு 5 தொழுகை, அந்த தொழுகை மற்றொரு தொழுகைக்கு மத்தியில் உண்டான பாவங்கள் அடுத்த தொழுகை தொழும்போது அதுக்கு பரிகாரமாக அமைந்து விடும். ஃபஜர் தொழுதோம், அடுத்து லுஹர் தொழுகிறோம், ஃபஜர் தொழுகைக்கும் லுஹர் தொழுகைக்கும் மத்தியில் உள்ள நேரத்தில் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த துஹர் தொழுகை அந்த செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகிவிடும் என்று ஹதீஸ்ல வருது. அதுவும் என்னதான், சிறு பாவங்கள் தான். சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான் என்று பெருமக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார். ஆனா பெரும் பாவங்கள் அதற்குண்டான தண்டனைகள் நிறைவேற்றினால்தான் என்ன பண்ணப்படும், அதுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை நாம் நினைவில் அது கொள்ள வேண்டும். அதே போல நம்பிக்கை கொள்ள வேண்டும், நன்மை எதிர்பார்க்க வேண்டும் அப்படின்னு ஹதீஸ்ல வருது.
நம்பிக்கை அப்படிங்கிறது அல்லாஹ் இந்த நோன்பை நோக்க சொன்னது சரியான முறையில் தான் அல்லாஹ் நோன்புக்கு சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கை வேண்டும். இந்த நோன்பு ரமலானில் அல்லாஹ் நோக்கு சொன்னது என்ன சரியானதுதான் என்ற நம்பிக்கை வேண்டும். என்ன அப்படி நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் இல்லாம முழுக்க உள்ளத்தால் நம்பி என்ன பண்றது, அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லது அதே போல இதற்குண்டான நற்கூலிகள் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். நம்ம பட்டினியாக இருக்கிறோம், நம்முடைய இச்சைகளை தவிர்த்துக் கொண்டு வாழ்கிறோம், நாம் உணவு இருந்தும் சாப்பிடாமல் இருக்கிறோம், இதெல்லாம் இறைவனுக்காக வேண்டி நாம் செய்கிறோம். அதனால இதுக்கு அல்லாஹ் நன்மை கொடுப்பான் அப்படிங்கிற என்ன பண்ணணும், நன்மையை எதிர்பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை இந்த ஹதீஸ் சொல்லி தரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றுள்ளது. இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குல்ல அமலி இப்னு ஆதம், மனிதனுடைய ஒவ்வொரு நற்செயல்களும் யுதாஅஃபு அல் ஹஸனா, நன்மைகள் அல்லாஹ் பெருக்கி தருகிறான். மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயல்களுக்கும் அல்லாஹ் என்ன பண்றான், நன்மைகளை இரட்டிப்பாக்க தருகிறான், நன்மைகளை பெருக்கி தருகிறான். இதுவரை ஒன்றுக்கு 10 அல்ல 700 வரையும் அல்லாஹ் பெருக்கி தருகிறான். ஒன்றுக்கு ஒரு நன்மையை செய்தால் அதுக்கு ஒரு நன்மை என்றால் அதுக்கு அல்லாஹ் 10 தருவதாக வாக்குறுதி. மஞ்சா அபில் ஹசனா பலகு அஷ்ஹுர் அம்சாலிஹா, ஒன்றை செய்தால் 1க்கு 10. அந்த 10 அப்படிங்கிறது 10ஓடு முடிவதல்ல, 700 வரையும் அல்லாஹ் என்ன பண்றான், அதற்குண்டான நன்மைகளை பெருக்கி தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் சொல்லுவான், இல்ல சௌம், எல்லா நல்ல அமல்களுக்கும் அல்லாஹ் இவ்வளவு கால்குலேஷன் போட்டு 1, 10, 700 வரை நன்மைகள் கூடுது அல்லவா. இல்ல சௌம், அல்லாஹ் சொல்றான் நோன்பை தவிர. அவன் நோன்புக்கு என்ன நன்மை, ரமதானில் வைக்கக்கூடிய நோன்புக்கு என்னதான் நன்மை அப்படின்னா, அது எனக்காக வேண்டி வைக்கப்படக்கூடியது. தொழுகிறது பிறருக்காக வேண்டி தொழுகலாம், ஹஜ் செய்கிறது பிறருக்காக வேண்டி செய்யலாம், தான தர்மங்கள் செய்கிறது பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி செய்யலாம். ஆனால் ஒரு மனிதன் நோன்பு நோக்கிறான் என்பது யாருக்கு தான் தெரியும். நோன்பு நோக்கிட்டு நோன்பு நோக்கலன்னு கூட சொல்லலாம், நோன்பு இல்லாதவங்க கூட நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் நோன்பு வைத்திருக்கிறானா வைக்கவில்லையான்னு சொல்லி வைத்தவனுக்கும் ரப்புக்கும் மட்டும் தான் தெரியும். அதனால அல்லாஹ் சொல்றான், இல்ல சௌம், நோன்பை தவிர, நன்மைகள் கொடுப்பதில் நோன்பை தவிர, அது எனக்காக வேண்டி வைக்கப்பட்டது, அதற்கு நான் கூலி தருவேன். கணக்கெல்லாம் கொடுப்பேன், அதுதான் நான் கூலி கொடுப்பேன். அப்ப நான் நோன்புக்கு தொழுகைக்கு அவன் கூலி கொடுக்க மாட்டானா, ஜகாத்துக்கு அவன் கூலி கொடுக்க மாட்டானா, ஹஜ்ஜுக்கு அவன் கூலி கொடுக்க மாட்டானா, அதுக்கும் அவன் தான் கூலி கொடுப்பான். ஆனால் இந்த எண்ணிக்கை இல்லாமல் அவன் எவ்வளவு கொடுக்கிறானோ எண்ணி கொடுப்பதற்கும் அள்ளி கொடுப்பதற்கும் வித்தியாசப்படல. கரன்சிய எண்ணி கொடுக்கிறதுக்கும் அப்படி அள்ளி கொடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவனை நானே கொடுப்பேன் அப்படின்னா அல்லாஹ் அள்ளி கொடுப்பான் அப்படிங்கிறது தான். இப்படி அல்லாஹ்வே கூலியாக இருப்பதாக. ஏன் அப்படின்னா, எனக்காக வேண்டி அவன் என்ன பண்றான், உணவை சாப்பிடாம விட்டுறான், தன்னுடைய ஆசையை அவன் என்ன பண்றான், அடக்கி கொள்கிறான். இதெல்லாம் எனக்காக வேண்டி செய்வதனால் நானே அவனுக்கு கூலியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நோன்பாளிக்கு 2 விதமான மகிழ்ச்சிகள் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரத்திஹி, பகல் முழுவதும் தாகித்திருந்து பசித்திருந்து ஒரு விடல் தண்ணீர் குடிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா, அதற்கு என்ன ஈடு இணை, அதுக்கு என்ன ஈடு இணை. பகல் முழுவதும் கடுமையான கோடை காலத்தில் நோம்பு நோற்று கொஞ்சம் சில்லுன்னு கொஞ்சம் குடிச்சோன்னா அந்த ஆனந்தமும் மகிழ்ச்சி இருக்குல்ல,
அதை விட பெரும் மகிழ்ச்சி வேண்டுமா வாழ்க்கையில? அப்படிங்கிற கட்டம் தான் எது? நோன்பு திறக்கக்கூடிய நிலை. இந்த நாளை வறுமை நாளையிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பொறுப்பாக்கியும் கிடைக்கும் அல்லவா? அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக்கி தருவானாக. அந்த அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது அல்லவா, அது உயர்தரமானது. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அல்லாஹ் என்ன வேணும்னு கேட்பான். ரப்பே எல்லாமே இருக்கு, வேற என்ன வேணும்? ரப்பே உன்னை சந்திக்கணும் அப்படின்னா. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் எல்லாமே இருக்கும். ஆனா சொர்க்கவாசிகளுடைய உயர்ந்த நிலை என்னதான்? ரப்பை சந்திப்பதுதான். அந்த சந்திக்கக்கூடிய பாக்கியம் எதனால கிடைக்கும்? எதனால? நோன்பு நோற்பதனால் கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நோன்பு வலி ஹுலூஃபி. அதே போல ஃபமுஸ்ஸாயிம் அத்தியபு இன்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்க். நோன்பு நோற்றதுனால வயிற்றுல இருந்து கேஸ் ஃபார்ம் ஆகி ஸ்மெல் நாத்தம் தான் அடிக்கும் வாயில. நோன்பு அப்படித்தானே? ஆனா அல்லாஹ்விடத்தில் அது கஸ்தூரி மலத்தை விட உயர்ந்தது என்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோம்பாளிகளுடைய வாடை நம்ம இன்னொரு ஆள் பக்கத்துல பேசுனா பேட் ஸ்மெல் தான் இருக்கும். ஆனா அந்த பேட் ஸ்மெல்லை கூட தாங்கி கொண்டு வாழுகிறான் அல்லவா அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ்விடத்தில் அது என்னது? கஸ்தூரி மலத்தை விட உயர்ந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வஸ்ஸியாமு ஜுன்னah. நோன்பு என்பது பாவத்தை தடுக்கக்கூடிய கேடயம். நோன்பு என்பது பாவத்தை தடுக்கக்கூடிய கேடயம். வைதா கான யஸூமு அஹதுக்கும், உங்களை யாராவது நோன்பு நோற்றால் ஃபலா யர்ஃபுஸ், அவர் கெட்ட வார்த்தை, அருவருப்பான வார்த்தை, தீய வார்த்தைகள் எல்லாம் பேச வேண்டாம். நோன்பு நோற்றா என்ன பண்ண வேண்டாம். ஆனா நோன்பு நோற்று காலங்கள்ல தான் சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாமே நிறைய இருக்கும். ஏன்னா செய்தான் அதை தான் செய்வான். என்ன, நீங்க நோன்பு நோற்றுட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? எத்தக்கல்லபி கலிமத்தின் கபீர், அருவருப்பான வார்த்தைகள் பேச வேண்டாம், தீய வார்த்தைகள் பேச வேண்டாம், கெட்ட வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டாம். வலா யஸ்ஹபு, அதே போல காட்டுக்கு செல்லுறது, சத்தமா சண்டை போடுறது, காட்டுக்கு செல்லிட்டு சண்டை போடுவது, அதுவும் வேண்டாம் நோன்பு வச்சீங்கன்னா. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஃபஇன்ன சாபஹு அஹதுன், உங்களை யாராவது உங்கள்ட்ட சண்டைக்கு வந்தான் அப்படின்னா, அல்லது உங்களை திட்டினான் அப்படின்னா, உங்களை யாராவது ஒரு ஆள் வந்து உங்களை திட்டினா, அவ்வளவு அல்லது சண்டைக்கு வர்றான் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லிடுங்க, ஃபல்யகுல் இன்னி இம்ரஉ ஸாயிமுன், நான் நோம்பாளியா இருக்கிறேன், நான் நோன்பு வச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்க நோம்பாளின்னா அவன் சண்டைக்கு வருவானா? வரமாட்டான். நான் நோன்பு வச்சிருக்கேங்க, என்னை விட்டுடுங்க, நான் திருப்பி பேசுற மாதிரிலாம் இல்லை, நான் உங்கள்ட்ட சண்டை போட மாதிரிலாம் இல்லை, இப்ப நான் நோம்பாளின்னு சொல்லிடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவன் பேச இவன் பேச இவன் அடிக்க இப்படி 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 நோன்பு வைத்து கூட இந்த பாவங்கள் கூடிக்கொண்டே போகக்கூடாது என்பதற்காக வேண்டி, பாவத்தினுடைய நிலையில அடைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் நோம்பாளி, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சண்டை பெரிதாக்கிட வேண்டாம், பதில் சொல்லி அந்த பாவங்களை இன்னும் பாவ சுமைகளை சுமத்துக் கொள்ள வேண்டாம் என்பதற்காக வேண்டி நான் நோம்பாளி என்று சொல்லி என்ன பண்ணுங்க, நீங்க அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி மற்றும் அல்லாஹ்